ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி காயு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் திருவிழா. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு போக போகிறேன். ஸோ அந்த விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருந்தோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து ரெகுலராக போடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஆஃபீஸ் வந்து நான் போயிட்டேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து ஈவினிங் வந்து அப்படியே நம்ம வந்து பொள்ளாச்சி போகிறதா பிளான். ஸோ ஆஃபீஸில் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வந்து பொள்ளாச்சி போகணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து பொள்ளாச்சி பஸ்ஸில் ஏற முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஒன்லி ரூட் பஸ் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த பஸ்ஸு வந்தெல்லாம் வந்து நிறுத்த மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரூட் பஸ் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஏறி ஒரு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா அங்கே டைமிங் பஸ் மட்டும்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரூட் பஸ்ஸையும் நான் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி பார்த்திங்கன்னா ஈவினிங் இந்த ஆஃபீஸ் வர்ற டைமு, கம்பெனி விடுற டைமு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நம்ம அப்படியே அடித்து பிடிச்சி ஏறி ஒரு 4 ஸ்டாப் தான் நம்ம வந்து மடத்துக்குள்ளே வந்து இறங்கிடலாம். ஸோ மடத்துக்குளத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து பொள்ளாச்சி பஸ் பிடிச்சி நம்ம வந்து பொள்ளாச்சி போக போகிறோம். ஸோ மடத்துக்குளத்தில் இறங்குனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ரொம்பவே எங்கேயுமே நிற்கல. இறங்குனதுமே ஒரு 2 செகண்டில் பின்னாடியே பஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து ஏறின பஸ்ஸும் ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரண்ட் ஷீட்லேயே வந்து உட்காந்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து பொள்ளாச்சி போயிட்டு நம்ம நேராக வந்து வீட்டுக்கு போகிறதில்ல. ஸோ அம்மா ஒர்க் பண்ணுற அந்த குடோனுக்கு வந்து நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே நேராக வந்து கோயிலுக்கு தான் போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்துட்டு சரி நம்ம டேரெக்டாக அம்மா குடோனுக்கு போயிடலாம். பாட்டி வந்து வீட்டிலேருந்து அப்படியே வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அம்மா குடோனுக்கு வந்து போயிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நான் பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கமே ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வரேன். நான் மாமாவையும் கூப்பிட்டேன். பட் அவருக்கு வந்து இயர் எண்டிங் அப்படிங்கிறனால அவரால் வர முடியல. ஸோ நான் மட்டும்தான் வந்து வந்திருந்தேன். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் அம்மா குடோனுக்கு போகணும் அப்படின்னா இன்னொரு ரூட் பஸ் வந்து நம்ம மாறணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரூட் பஸ்ஸு, அப்புறம் மடத்துக்குளத்துலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ரூட் பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட குடோனுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ பஸ் எல்லாம் விட்டு இறங்கி நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா அம்மா குடோனுக்கும் நடந்து போகணும். எங்கள் அம்மா வந்து நான் வருவேன்னு சொல்லிட்டு குடோன் வாசல்லே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பாசம்னு சொல்கிறது. நம்ம வரோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம எப்போ வரோன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒர்க் பண்ணுற குடோனு. ஸோ அங்கே போயிட்டு லைட்டாக தலையெல்லாம் சீவிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் வந்துட்டு சர்பத்து, மோர் இதெல்லாமே வந்து கொடுத்தாங்க. நம்ம நடந்து போனனால கொஞ்சம் சர்பத்தை வாங்கி குடிச்சிட்டு இங்கே வந்து இது யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு. இந்த பாட்டி வந்து எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து வந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் எல்லாம் வந்து பேசிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். எங்கள் பாட்டி வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் வரேன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு கோயிலோட பேக் சைடில் போனால் தேர் வந்து உள்ளே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஏன்னா தேர் கிளம்பி அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா லேட் ஆகும், தாத்தாலாம் வீட்டில் சாப்பிடாமல் இருப்பாங்கன்னு சொல்லி பேக் சைடில் போகலான்னா இந்த டைம் பேக் சைடில் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பேக் சைடில் இந்த பக்கம் தான் விடலை, நம்ம கோயிலுக்கு முன்னாடி வழியில் போயிட்டு இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த வேலை போகலான்னு சொல்லிட்டு போனால் பயங்கர கூட்டம். சாமி பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வே வந்து ஓப்பனாக இருந்தது. ஸோ சாமி பார்த்துட்டு வெளியே வரலாமான்னு பார்த்தா லைன் ரொம்ப லாங்கில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதில் நின்னாலும் நமக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம இங்கே லைனில் நின்று உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ளே தேரே வெளியே வந்துடும்ன்றனால நாங்கள் முன்னாடியே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த சைடு போய் பார்த்தோம். அந்த பக்கமும் வழியில் கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, இது வழியாகவே மறுபடியும் போகலாம் அப்படின்னு வந்த வழியிலே போய் அவங்க வீட்டுக்கிட்டே போகலான்னு சொல்லி கிளம்புனா அந்த பக்கம் வழியே இல்லை. அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இன்னொரு சைடில் ரோடு சுற்றி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போனோம். ஸோ பயங்கரமாக சுற்றி அடிச்சுட்டு இருந்தோம் நானும் எங்கள் அம்மாவும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பித்து தேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கான சிக்னல் தான் இந்த பட்டாசு வெடிக்கிறது. ஸோ நாங்கள் மறுபடியும் வந்து எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேயே வந்து நாங்கள் நின்றுட்டோம். அங்கே நின்றுட்டு இருந்தோம். சரி தேர் வர வரைக்கும் அங்கேயே நின்று வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் தேர் வந்து வந்துருச்சு. சரி விநாயகர் தேர் வந்ததுமே அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி மூவ் பண்ணோன்னா வெள்ளி தேரையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ விநாயகர் தேரை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு
நாங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மூவ் ஆகி அந்த பக்கம் போய் ஒரு ஓரமாக நிற்கலாம், செட்டில் ஆகலாம். ஏன்னா வந்து கூட்டமாக இருக்குது இல்லையா, அதனால செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போனோம். அந்த இடத்துக்கு போய் நிற்கும்போது தேர் வந்து கரெக்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொள்ளாச்சியில் இருக்கிற மாரியம்மன் கோயில் தேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து 21 அடி இருக்கிற வெள்ளித்தேர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். அது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு பொள்ளாச்சி மக்கள் சார்பாக வந்து நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் தான் அந்த வெள்ளித்தேர், அம்மனுக்குன்னு சொல்லி வெள்ளித்தேர், அதுவும் 21 அடியில் வந்து இருக்கிறது வந்து பொள்ளாச்சியில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் பொள்ளாச்சியில் தான் இருந்தோம். ஆனால் இந்த நியூஸ் வந்து நமக்கு இப்போ தான் வந்து நம்ம நிறைய அந்த என்ன சொல்கிறது, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கனால நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்குறனால இப்போ தான் அதை பற்றி நமக்கு நாலேஜே வந்து தெரியுது. ஸோ அதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே கோயில் வாசல்லேருந்து தேர் மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது. ஸோ நம்ம அந்த அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ தேர் அங்கேருந்து எங்களை க்ராஸ் பண்ணி போகிற வரைக்குமே நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். இந்த பொள்ளாச்சியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான். பொள்ளாச்சியில் மட்டும்தான் தேர் வந்து 3 நாள் வந்து ஓடும். மற்ற எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேர் ஒரு நாள் மட்டும்தான் ஓடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து நைட்டு 8 மணிக்கு தேர் வந்து கோயில் விட்டு வெளியே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போய் வெங்கட்ரமணன் ஸ்ட்ரீட் வழியாக க்ராஸ் பண்ணி யுனைடெட் மஹால் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சியில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நின்றோம். அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா மறுநாள் வியாழக்கிழமை நைட்டு அதே போல் 8 மணிக்கு தான் மறுபடியும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்து கிளம்பும். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அந்த ஜிஹெச் வழியாக வந்து தேர்மூட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து வியாழக்கிழமை நைட்டு ஒரு 10 மணி 11 மணிங்கும் போது அங்கே வந்து நின்றோம். நெக்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை வந்து அதே போல் அங்கே தேர்முட்டியிலேருந்து 8:30 மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு வந்து ஒரு 11 மணி வாக்கில் வந்து கோயிலுக்குள்ளே போய் நிலைக்கு போயிடும். ஸோ வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து தேர் வந்து ஓடாது. பொள்ளாச்சியில் மட்டும்தான் 3 நாள் தேர் ஓடும். 3 நாளுமே வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 3 நாளுமே வந்து முதல் நாள் எப்படி கூட்டம் வருதோ அதே போல் தான் 3 நாளுமே கூட்டம் இருக்கும். ஸோ 3 நாள் நம்ம எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் தேர் பார்த்துட்டு நான் எங்கள் பாட்டி அம்மா 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வந்து ஒர்க்குக்கு இங்கேருந்து அப்படியே வந்து போயிடுவேன். ஸோ இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.